கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே தொடர்ந்து ஆபிரகாமுடைய காரியங்களை நாம் தொடர்ந்து பார்ப்போம். தேவன் ஆபிரகாமை அழைத்தார். அவன் ஒருவனாய் இருக்கும் பொழுது ஆபிரகாமை அழைத்து, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னார். அந்த நேரத்தில் அவனுக்கு கிட்டத்தட்ட 75 வயதாக இருந்தது. அந்த நேரத்தில் அவன் பார்க்கும் பொழுது இந்த ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. அவனுக்கு இருந்தது ஒரே ஒரு யார் என்று சொன்னால், அவனுடைய வீட்டில் ஒரு விசாரிப்புக்காரனாக இருந்தான், எலியேசர். அவன் சொன்னான், எனக்கு அப்புறம் இவன் தான் எல்லா காரியங்களையும் சுதந்திரிக்க போகிறான் என்று சொல்லும் பொழுது தேவன் சொன்னார், இவன் அல்ல, உன்னுடைய கர்ப்ப பிறப்பே உனக்கு சுதந்திரவாளியாக இருப்பான், உனக்கு பிள்ளையாக இருப்பான். இவன் அல்ல, எலியேசர் அல்ல என்று சொல்கிறார். அந்த நேரத்தில் அவனை அழைத்து சென்று வெளியில் இருக்கிறதான வானத்து நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் காட்டி, இதை போல நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னார். அந்த நேரத்தில் ஆபிரகாம் செய்ததான ஒரே ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்று சொன்னால், அவன் விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. 6வது வசனத்தில் பார்க்கின்ற பொழுது, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். புதிய ஏற்பாட்டில் கூட பார்த்தீங்கன்னாக்கா, எபிரேயருக்கு நிருபத்தில் பார்க்கின்ற வேளையில் இதே வசனத்தை ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது, கணக்கில் கொள்ளப்பட்டது என்று இட் இஸ் அக்கவுண்டட் என்று சொல்லப்படுகிறது. அந்த அவனுடைய விசுவாசம் எல்லாமே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டதாய் காணப்படுகிறது. ஆகவே அவன் விசுவாசியாக இருந்த பொழுது அவன் கர்த்தரிடத்தில் காத்திருந்து தன்னுடைய குமாரனாகி ஈசாக்கை பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். இடையில் பல சம்பவங்கள் நடக்கிறது, அதை நாம் பின்பாக பார்ப்போம். இந்த வேளையில் முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அவன் விசுவாசித்தான். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு விசுவாசம் காணப்பட்டது. அந்த விசுவாசத்தை தேவன் கனப்படுத்தி அவனுக்கு ஒரு குமாரனை, அவனுடைய கர்ப்ப பிறப்பை சாராயின் மூலமாய் கொடுத்தார். அதற்காக கர்த்தரை நாம் துதிப்போம். இந்த வேளையில் ஆபிரகாமுக்கு இருந்த விசுவாசம் உங்களுக்கும் எனக்கும் இருக்குமே என்று சொன்னால், நம்ம ஆண்டவருக்கென்று பெரிய காரியங்களை செய்வோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட அற்புதங்களையும் அடையாளங்களையும் காண்போம். நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆபிரகாமுடைய விசுவாசம் எங்களுக்கும் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆபிரகாமை போல ஒரு விசுவாச தகப்பனாக நாங்கள் இருக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறபடி எங்களுக்கும் ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை பெருக்க பண்ணி எங்களுடைய நீதியையும் நீர் வர்த்திக்க பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையட்டும்.